ஆனால் பணமாக வர தகுதி எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் வாழும்போதே பணமாக வரது ஒரு பெரிய கலை. இருக்கும்போதே ஒருத்தர் என்னவா என்ன பணமாக எண்ணம். இந்த கருத்து சுதந்திரம், இந்த கொள்கை பிடிப்பு, இல்லை நான் என்ற திமிரு, பெரியவென்ற ஆணவம், இதெல்லாம் இந்த 40 டேஸில் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறிடும். வந்து போனவங்கலாம் உணர்ச்சி பிழம்பாக மாறிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, பிறந்து சேர்த்துருவோம், அவ்வளோதான். ஒரு கும்பல் தான் ஜாலம் காட்டுது. என்னுடைய கேள்வி பதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய விஷயத்த வந்து ஒரு 3 நிமிஷத்தில் சொல்ல முடியும், 30 ஹவரில் சொல்ல முடியும், 30 நாளில் சொல்ல முடியும், 40 நாளில் சொல்ல முடியும். ஏன் வாழ்நாள் முழுசும் கூட என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ரத்தின சுருக்கமாகவும் சொல்லலாம். ரொம்ப சொல்கிறதெல்லாம் எல்லாரும் கொண்டாட்டம். உங்கள் பிறப்புரிமை என்ன? கொண்டாட்டமாக இருக்கிறது மட்டும்தான். ஏன் நீங்கள் துன்பப்படுறீங்க அப்படின்னா சொல்லிட்டு அடுத்தவங்களை கவனிக்கத்தான் உங்கள் பிரச்சனையே. மனநோயாளிகளாக மாறி தீக்கிறாங்க உங்களை. அடுத்தவங்களை கவனிக்கத்தே ஒரு வேலையை வச்சுருக்கிறீங்க, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதே ஒரு வேலையை வச்சுக்கிறீங்க. நீங்கள் வாழ்ந்து பித்திருக்க உதவியாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க வாழ்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ண முடியாது. உங்களை பாவம் தான். நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கையே 4 பேருக்கு நல்லது செய்யணுன்றது தான். அதே என்னுடைய வாழ்க்கையாகவே மாற்றிட்டேன் நான். உங்களுக்கும் சொல்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி இருக்கலாம்? நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இது சாத்தியமா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப சாத்தியங்க, ரொம்ப ஈஸியும் கூட. என்ன தெரியுமா, நீங்கள் நிறைய வேல்யூ பண்ணி உங்களை எழுந்துடுறீங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பில் என்ன ஆகிட்டீங்க? அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றது வந்து நிரூபித்தல் கிடையாது. அவர் வந்து நம்மளை பாராட்டணும் எல்லாம் கிடையாது. யாருக்கோ முள்ளு தைச்சிருக்குது, யாரோ அதை எடுக்கிறாரு, நீங்கள் பார்க்குறீங்க, அது நல்லபடியாக அந்த முள்ளு வந்துடணும். யாருக்கோ விபத்து நடக்குது, நல்லபடியாக ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அவரை காப்பாற்றிடணும். நினச்சாவே போதும். நீங்கள் போய் அங்கே போய் கூட்டத்தில் போய் நின்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் கூட போய் நின்று செல்ஃபி எடுத்துக்கிறான். நடந்தது விபத்து, அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்படி தான் செய்கிறாங்களே தவிர யாருன்னா செய்யறது இல்லை. நினச்சாவே அவங்கள வாழ வச்சுருவோம். நீங்கள் நினச்சாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா யார் நல்லா இருப்பான்? நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே நல்லா இருப்போம். கணவனாகட்டும், மனைவியாகட்டும், நண்பராகட்டும், சொந்தமாக இருக்கட்டும், சுற்றத்தாராக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணா. ஆனால் ஒன்று புரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன தான் நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் அது தகுதிக்கு தான் அது வாழும். அப்படி தானே? ஏன் அதுக்கு ஒரு தகுதி இருக்குது, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது. ஆமாம், என்ன தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி இரும்பு எவ்வளோ தான் தேய்ச்சி பாலிஷ் பண்ணி வெளியே வச்சுருந்தாலும் என்ன காற்று பட்டு என்ன ஆகிடும், அது துருப்பிச்சு தான் ஆகிடும். மலத்திலே போட்டாலும் தங்கம் எப்படி தான் இருக்கான், பளபளன்னு தான் இருக்கும். திரும்ப தண்ணி ஊற்றி அலசனா இரும்பு ஒரு நாள் காணாமல் கூட போயிடும், துருப்பிச்சு போயிடும். இந்த பக்கம் சொல்லலாம், தங்கத்தையும் பூட்டி வைக்கிறது எதில் தான்? பேட்டியில் தான். இரும்பு பீரோவாகவும் கூட மாறலாம். ஸோ தகுதிகளை மாற்றுற தகுதி யாருக்கு இருக்குது? அவங்கவுங்களுக்கு தான். தகுதிகளை மாற்றுற தகுதியை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் தகுதிகளை நீங்கள் என்ன பண்ணிடலாம், மாற்றிக்கலாம்.